மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை மேம். ஜனவரி 2ஆம் தேதி வருது. இந்த வருஷத்தோட முதல் வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். நம்ம 26 ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாடு, அன்றைய தினத்தின் சிறப்புகள். குரு சந்திர யோகமும் சந்திர மங்கள யோகமும், சந்திரனும் செவ்வாயும் நேர்கோட்டில் இருக்காங்க. அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னா அடுத்து இன்னொரு 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த காம்பினேஷன் வரும். மிதுனத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல ராமானுஜர் காலத்துக்கு பிறகு தான் ஆண்டாள் வழிபாடு கோவில்கள் எல்லாம் வந்தது. ஆண்டாள் சன்னதின்னு தனியாக ராமானுஜர் காலத்துக்கு முன்னே இருக்கிற கோவில்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி எல்லாம் கிடையாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை மேம். ஜனவரி 2ஆம் தேதி வருது. இந்த வருஷத்தோட முதல் வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். நம்ம 26 ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாடு, அன்றைய தினத்தின் சிறப்புகள் மக்களுக்காக மேம். ஸ்ரீவித்யா வந்து எப்போவுமே ரொம்ப பொதுநலவாதி. ஸோ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா உடனே ஸ்ரீவித்யாவுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின், அன்றைக்கி என்ன ஐஸ்வர்ய பூஜை பண்ணலாம் மேம், செல்வம் சேர்ற என்ன மேம் அப்படின்ட்டுன்னு. அவளுக்கு அதை பண்ணுறாளா இல்லையான்னு தெரில, ஆனால் மக்களுக்கு அதை கண்டிப்பாக கொடுத்துருங்க, சொல்லிவிடுங்க அப்படின்னுவா. சரி, ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எல்லா வெள்ளிக்கிழமையுமே முக்கியமானது தான். அது மார்கழி மாதம் இருந்தாலும் சரி, தை மாதமாக இருந்தாலும் சரி. என்ன ஒன்று, தை மாதத்துலேயும் ஆடி மாதத்துலேயும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து விசேஷமாக பேசுவது உண்டு. ஸோ இப்போ இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான், கண்ணனுக்கு உகந்த ஒரு மாதம். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்க்குறச்சே கிரக அமைப்புகளில் இப்போ நீங்கள் தனுசு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகமும் தனுசு ராசியில் தான் இருக்காங்க. அண்ட் 7ஆம் இடத்துல சப்தமத்தில் பார்க்கும் பொழுது குரு, அவரோட சேர்ந்த சந்திரன். ஸோ ஒரு குரு சந்திர யோகமும் சந்திர மங்கள யோகமும், சந்திரனும் செவ்வாயும் நேர்கோட்டில் இருக்காங்க. அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டாளுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ மற்ற வெள்ளிக்கிழமையெல்லாம் நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆண்டாளுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, தனுர் மாதத்தில் இது வந்து கோதை நாச்சியாருக்கான ஒரு மாதம்தான். ஏன்னா கோவில்கள்லாமே ஆண்டாளை தான் நம்ம கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதத்தில். அதனால் இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி நீங்கள் யாருக்கு போய் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆண்டாளுக்கு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஆண்டாள் பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையுமே ஆண்டாளுக்கு வந்து அன்றைக்கி திருப்பாவை பாடுறது, அப்புறம் வாரணமாயிரம் பாடுறது, நாச்சியார் திருமொழி சொல்கிறது, இது எல்லாமே ரொம்ப விசேஷந்தான். வெள்ளிக்கிழமை வந்து ஆண்டாளுக்கு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட் வாங்கிட்டு போய் ஆண்டாளுக்கு வந்து சன்னதியில் வந்து நீங்கள் வெத்தலைப்பாக்கு பழத்தோட மஞ்சள் கயிறோட கொடுக்கலாம். இது திருமணம் ஆகாத பெண்கள், இல்லை கணவன் மனைவி ஒத்துமை இல்லாத பெண்கள், இவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கிரக பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரனும் குருவும் பலமாக இருக்கா, சந்திரனும் செவ்வாயும் நேர்பார்வையில் இருக்கா, புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கா, குருவும் செவ்வாயும் நேர்பார்வையில் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னா அடுத்து இன்னொரு 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த காம்பினேஷன் வரும். மிதுனத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த சேர்க்கையெல்லாம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கேட்டேன்னா ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான். இந்த மாதிரி 2026 சில யுனீக் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் வரப்போகுது. அது நான் அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து தனுர் மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா ஆண்டாளில் தான் நீங்கள் வந்து வணங்கணும். வாரணமாயிரம் பாசுரம் வீட்டில் வந்து நீங்கள் பாடலாம்.
அண்ட் அதாவது இந்த பூஜைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக நம்ம செலவு பண்ணி இல்லை ரொம்ப நேரம் செலவு பண்ணி அதெல்லாம் இல்லவே இல்லை. விளக்கேற்றுங்க, ஒரு வெத்தலைப்பாக்கு பழத்தை வைங்க, உட்காருங்க, திருப்பாவையை சொல்லுங்கள், வாரணமாயிரத்தை சொல்லுங்கள், ரெண்டு சுமங்கலிக்கு வந்து தாம்பூலம் கொடுங்க, கொஞ்சமாக ஏதாவது சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இதே போதுமானது தான். இல்லை வெத்தலைப்பாக்கு பழமே போதுமானது தான். ஸோ ரொம்ப நமக்கு ஒரு ஆடம்பரமான பூஜை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வாரணமாயிரம் படிக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கல்யாணம் ஆகும், அடுத்த மார்கழிக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் ஒன்று. ரெண்டாவது, அன்றைய நாளில் நம்ம வீட்டில் பண்ண முடியலன்னா கூட ஆண்டாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மாலை தான். அவளுக்கு மாலை போட்டுட்டு அழகு பார்த்துட்டு அவள் வந்து ரங்கமன்னாருக்கு அதை வந்து போட்டாள். அதனால் நீங்கள் ஆண்டாளுக்கு வந்து இப்போ போடணும் அப்படின்னா மாலை வாங்கி கொண்டு போய் போடுங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகும். அதே மாதிரி மஞ்சள் தூள் இருக்குது பார்த்திங்களா, தூள் மஞ்சளில் கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் பிராட்டியாருக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம மங்களகரமாக இருக்கணும்னா நீங்கள் ஆண்டாளை கொண்டாடினாலே போதும். ரொம்ப சூப்பர் மேம். மார்கழி மாசத்துல நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் மேம் கோலத்தை பத்தி. அதுல நம்ம அந்த டிசம்பர் பூவை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். அதுல வந்து டெல்லியில இருந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து 3 விதமான கலர்ல அவங்க பாட்டி வந்து அந்த டிசம்பர் பூவை வச்சு விடுவாங்களாம். எல்லோ கலர், வைலட், ஒயிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை இந்த தருணத்துல உங்களுக்கு சொல்லணும். ஆமா, நானும் ரிமெம்பர் நம்ம பேசணும். நான் கொஞ்ச நாளாவே நம்ம பதிவுகளை பார்க்கல, கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. அவங்க வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் யாரெல்லாம் டிசம்பர் பூ வச்சுப்பீங்களோ நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. டிசம்பர் பூ விதை கூட இப்படி தண்ணியில வச்சா பட்டுன்னு வெடிக்கும். அந்த ஓரத்தை அப்படி வைக்கும் போது இப்பெல்லாம் டிசம்பர் செடியே பார்க்கறது இல்ல. மார்கழி மாசத்தை எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ண காலங்கள் இருந்தது போக இப்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? சோ இந்த பதிவு அவங்களுக்கு வந்து ஒரு ரிமெம்பரா இருந்தது. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல பர்டிகுலரா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. சரி, சூப்பர், அழகா சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த ரெட்டை சடை போட்டு அந்த டிசம்பர் பூ ஸ்கூலுக்கு வச்சுட்டு போறது அப்படிலாம் உண்மையிலேயே அந்த பீரியட் வந்து வி திங்க் இட்ஸ் அ கோல்டன் பீரியட். நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது அவங்க பீரியட் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்கள் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. உண்மைதான் மேம். ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பதிவுகள் மூலமாக அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு அது பழைய ஞாபகத்தை தூண்டுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய காலகட்டம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, தன்னோட குழந்தைக்கு வைக்கல அப்படின்னாலும் நம்ம வச்சது அவங்களுக்கு. நான்லாம் என் பசங்களுக்கு டிசம்பர் பூவே வச்சதில்லை. இதுங்கெல்லாம் என்னம்மா வாட் இஸ் திஸ் ஃப்ளவர், நீ இதை போய் இது பண்ண அப்படிலாம் என் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து அது ஏதோ பெருமையாக அது கிடச்சதே நமக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி நினைப்போம். டிசம்பர் பூ அதுவும் சென்னையில் வரும்போது அதெல்லாம் முழம் கணக்கில் வாங்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி முழம் போட்டு இவங்க வைக்கிறாங்கன்னு. ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் எண்ணிக்கையில் தான் நாங்கள் பூ வாங்கி பழக்கம். அதெல்லாம் அந்த காலம் அப்படிங்கிறதே ஒரு தனி இதுதான். ரொம்ப சூப்பர் மெமரியாக இருந்தது மேம். ஆமாம் ஆமாம், நிச்சயமா மேம். இந்த வெள்ளிக்கிழமைக்கு சூப்பரான ஒரு பதிவாக கொடுத்துருந்தீங்க. இந்த பதிவை அவங்க பார்க்கும்போதும் இது நல்ல ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஆண்டாளினுடைய வழிபாடு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜர் காலத்துக்கு பிறகுதான் ஆண்டாள் வழிபாடு கோவில்கள் எல்லாம் வந்தது. ஆண்டாள் சன்னதின்னு தனியாக ராமானுஜர் காலத்துக்கு முன்னே இருக்கிற கோவில்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டவுன் சவுத் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவ திருப்பதி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு தனியாக சன்னதி அங்கே கிடையவே கிடையாது கோவில்களில் நீங்கள் போய் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது ராமானுஜர் காலத்திற்கு பின்னால் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாத்துலேயுமே ஆண்டாள் சன்னதி இருக்கும். அண்ட் ஒரு சில பழைய கோவில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் காலத்திற்கு முன்ன கட்டின கோவில்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கோவில்களில் ஆண்டாள் சன்னதி வந்து இருக்காது. பட் ஆண்டாள் பிராட்டியார் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் போட்டெல்லாம் பேசுகிறோம், அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்னு வேறு வச்சு கொண்டாடுறோம். பட் நீங்கள் பாருங்கள், ஆழ்வார்கள்லேயே ஒரே பெண் ஆழ்வாராக இருந்தவள் ஆண்டாள் தான். அண்ட் அவள் பாடின பாசுரங்கள் மட்டும்தான் திவ்ய தேசங்களில் இன்றைக்கும் கோவிலில் அந்த சாத்துமுறை எல்லாமே வந்து பண்ணுறா. அப்போ எவ்வளோ பெரிய உமன் எம்பவர்மெண்ட்டை நம்ம ஆண்டாள் வந்து காமிச்சிருக்கா. அண்ட் யார் அவள் மனசார நினச்சாலோ
அவனையே நான் வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவள் வந்து பெருமாள்கிட்ட போய் ஐக்கியமானாள். ஸோ அவளோட ஆண்டாளை பற்றி நம்ம வந்து பாடணும், இல்லை ஆண்டாள் பிராட்டியாரை பற்றி நம்ம பூமி நாச்சியார் தானே அவள், கோதை நாச்சியார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தாயார் வந்து ஆண்டாள் தான். அதுவும் இந்த தனுர் மாதத்தில் அவளை நம்ம கொண்டாடலாம். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் 2ஆம் தேதி மகாலட்சுமியை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆண்டாள் சன்னதியில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கோதை நாச்சியார், ஆண்டாள் பிராட்டியார் உங்களுடைய பிரார்த்தனைகளை காது கொடுத்து கண்டிப்பாக கேட்பாங்க. சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்துருக்கீங்க. ஜனவரி 2ஆம் தேதி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அற்புதமான பதிவு மேம். நன்றி மேம்.